இந்தியாவில் ஹாலிவுட் படங்களுக்குன்ட்டு தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்வல் படங்களுக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கம். அந்த வகையில் மார்வல் படைப்புகளில் ஒன்றா உருவானது தான் ஸ்பைடர்மேன் படங்கள். இதன் முதல் பாகமான ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் டாம் ஹாலண்ட் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து ரெண்டாவது பாகமாக ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படமும், கடைசியாக மூணாவது பாகமாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படங்களில் கதாநாயகியா ஜெண்டாயா நடிச்சிருந்தாங்க. இந்த 3 பாகங்களையுமே ஜான் வாட்ஸ் இயக்கி இருந்தார். இதை தொடர்ந்து 4வது பாகமும் இப்போ உருவாகி வருது. இதுலேயும் டாம் ஹாலண்ட் தான் ஸ்பைடர்மேனாக நடிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் கேமியோ ரோலில் நடிச்சிருந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இதுலேயும் நடிக்கிறாருன்ட்டு சொல்லப்படுது. ஸ்பைடர்மேன் 4வது பாகத்தோட டைட்டில் கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்ட்டு தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஸ்டின் டேனியல் இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஸ்பைடர்மேன் 4ஆம் பாகத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை கூட சமீபத்தில் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படம் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி உலக அளவில் ரிலீஸ் ஆகும்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் டோபி மெக்யூர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பைடர்மேன் 4ஆம் பாகத்தில் இணைஞ்சிருப்பதா சொல்லப்படுது. இது டோபி மெக்யூர் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்திச்சுனே சொல்லலாம். ஸ்பைடர்மேன் 4ஆம் பாகம் பற்றின கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு பேட்மேன் படத்தோட திரைக்கதை எழுத்தாளர் மேட்சன் டாம்லின். அதில் என்ன சொல்லி இருந்தாருன்னா, நிதானமாக போனால் வெற்றி கிடைக்கும். அதை பற்றி நீண்ட காலத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது நிறைய நபர்களையும் அரசியலையும் உள்ளடக்குனது. ஸ்பைடர்மேன் 4ஆம் பாகத்தோட கதையை எழுத நான் ஆர்வமாக இருக்கேன். அதில் ஸ்பைடர்மேனாக நடிக்கிற டோபி கணவனாகவும் தந்தையாகவும் நடிப்பாருன்ட்டு தெரிவிச்சிருக்காரு.